டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ மற்றும் பிசிக்கான முப்படை பயிற்சி மையத்தில் புதிய வகுப்புகள் எப்பொழுது துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சார்பு ஆய்வாளர் காவலர் தேர்வு அதாவது எஸ்ஐக்கான புதிய வகுப்புகள் வரக்கூடிய திங்கட்கிழமையான 27/3/2023 இருந்து தொடங்கப்படுகிறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிசி 2023 இரண்டாம் நிலை காவலர் தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் வந்து வரப்போது கூடிய விரைவில். அதற்கான புதிய வகுப்புகள் வந்து எங்க பயிற்சி மையத்தில் எப்ப தொடங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 3/4/2023 அதாவது ஏப்ரல் 3ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. பயிற்சி சேரும் மாணவர்களுக்கு வந்து புத்தகங்கள் இலவசமாக வழங்கப்படும். பிசி மாணவர்களாக இருந்தால் 3 பாக புத்தகங்களும், எஸ்ஐ மாணவர்களாக இருந்தால் 4 பாக புத்தகங்களும் உங்களுக்கு வழங்கப்படும். சோ வந்து நீங்க தனியாவும் புக்கை பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க அதுக்கான ஆர்டரை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, ஜிம் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. போத் திருச்சி அண்ட் வேலூர் கேம்பஸ் ரெண்டுத்துலயுமே கிளாसेस வந்து இந்த டேட்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதே நேரத்தில் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாसेसும் அவைலபிளா தான் இருக்கு. உங்களுக்கு எதுல விருப்பமோ அதுல ஜாயின் பண்ணி பயனடையுங்க. தேங்க்யூ. Hi guys, welcome to முப்படை ட்ரைனிங் அகாடமி. So guys வந்து நேத்து ஒரு மெமோ பாஸ் ஆயிருந்தது. ஆக்சுவலா வந்து பிசிக்கான வேகன்சிஸை பத்தி நேத்து நைட்டே அதை பத்தின ஒரு சின்ன தகவல் போட்டிருந்தேன். அது உண்மையா பொய்யா, அதை பத்தின என்ன விஷயம், பிசி ஓவரால் கட் ஆஃப் எப்ப வர வாய்ப்பு இருக்கு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்கான வீடியோ பதில் தான் இந்த வீடியோவில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எந்த காரணத்துக்கு கொண்டும். ஓகேவா? ஸோ நிறைய பேர் கேட்டிருந்த தகவலின் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லியிருந்தது வந்து இது ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்றதுக்கு நம்மளும் இப்போ டிடெக்டிவ் ஏஜென்ட் ஆயிட்டோம்ல, அதனால கொஞ்சம் நேரம் யோசிச்சு இந்த இடத்துல பாருங்க சார் 6/4/2018 இருக்கு. சோ இது வந்து மிந்தன டேட், இது எடிட் பண்ணவன் டேட்டை பார்க்காம விட்டுட்டான் அப்படின்னு சொன்னீங்க. சோ அது நல்லா கவனிங்கம்மா. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ண டேட். ஓகேவா? அது கவர்மெண்ட் ஆர்டர் ஜிஓ ஒன்னு பாஸ் பண்ணிருக்காங்க. 2018ஆம் ஆண்டு பாஸ் பண்ணப்பட்ட ஜிஓவுமே இந்த வேகன்சில இன்க்ளூட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன ஜிஓன்றத வந்து ஃபுல் மெமரண்டம் கிடைச்சிருந்தா மேபி நமக்கு டீடைலிங்கா தெரிஞ்சிருக்கும். சோ அந்த ஜிஓ பாஸ் பண்ண டேட் அது. ஓகேவா? அதை எடிட் பண்ணவங்க தப்பு கிடையாது, அது ஒரிஜினல் தான். ஆக மொத்தம் இந்த கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன் ஒரிஜினல் தான். மேல டேட் பாருங்க, டேட்டட் சைட்டும் இருக்கு. அதே நேரத்தில் கையெழுத்து போட்ட டேட்டுமே 20/3/2023 தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்ப அது வந்து ஜிஓ பாஸ் பண்ண டேட். அதை வச்சு வந்து இது ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க. இது உண்மையிலேயே வரக்கூடிய இரண்டாம் நிலை காவலர் தேர்வுகளுக்கான ஒரு எஸ்டிமேஷன் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறது தான். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டில் வந்து இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் வந்து 3 டிபார்ட்மெண்ட் வந்து பங்கேற்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட், ரெண்டாவது ஜெயில் டிபார்ட்மெண்ட், மூணாவது ஃபயர் டிபார்ட்மெண்ட். இவர்கள் 3 பேரும் அவர்களுக்கான காலி பணியிடங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, அரசாங்கத்திடம் ஒப்படைப்பார்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு கிட்ட. ஸோ இப்போ கொடுத்திருக்கிறது எந்த டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் கொடுத்திருக்கு. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏஆருக்கு வந்து 780 வேகன்சி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. டிஎஸ்பிக்கு வந்து 1819 வேகன்சிஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆக மொத்தம் 2600 2599 சொல்றோம்ல, இவ்வளவு வேகன்சி. இதுக்கு முன்னாடியே சில வைரலான நியூஸஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 3500 வேகன்சி வரப்போகுது, 3600 வேகன்சி தான் வரப்போகுதுன்னு. அப்ப இன்னுமே நமக்கு ஜெயிலும் ஃபயருமே அவங்களுடைய வேகன்சி ரிப்போர்ட் பண்ணல. சோ அவர்களுடைய வேகன்சியும் சேர்த்து அவ்வளவு வேகன்சி தான் வரப்போகுது அப்படின்னாங்க. ஓகேவா? சோ இது வந்து உண்மையானதுதான். அப்போ நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா, என்ன சார் ஒரு வேகன்சிக்கு சாரி இவ்வளவுதான் வேகன்சி வருமா, இப்படிதான் இருக்குமா, அவ்வளவுதான் இருக்குமா? நிறைய பேரு இது வேணவே வேணாம், இதுக்கு அவங்க விடாமே இருந்திருக்கலாம், நோட்டிபிகேஷன் விடாமே இருக்கலாம், அப்படி இப்படின்னு தாறுமாறா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதை பண்ணிட்டு இருக்கீங்க, கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன், நீங்களாம் யாரு? முதல்ல நீங்களாம் யாரு? ஆக்சுவலா ரேஷன் கடையில வந்து பாமாயில் காலியாயிட போகுது, உளுத்தம்பருப்பு காலியாயிட போகுதுன்னு சொன்னா அம்மாக்கள் அடிச்சு விரட்ட ஓடி போய் நின்று அதை வந்து கிடைக்காத போதே சீக்கிரமா அதை வாங்கிட்டு வீட்டுக்கு கிடைக்க வச்ச பசங்க தானே நீங்களா? சார் என்ன சொல்றீங்க, ரேஷனா? நாங்கெல்லாம் 2K கிட்ஸ், எங்களுக்குலாம் ரேஷன் பத்தியே தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா 2K கிட்ஸா இருந்தாலும் காலையில தளபதி ஷோக்கு டிக்கெட்டே கிடைக்கலனாலும் ஊருக்கு முன்னாடி போயிட்டு டிக்கெட்டை புக் பண்ணி அந்த ஒரு டிக்கெட்டை வாங்கணும் ரசிகர்களா நீங்களாம். அது மட்டும் இல்லாம ஒரு சாப்பாடுக்கு கல்யாணத்துக்கு நம்ம போறோம்னா கூட பந்தியில முந்திக்கிட்டு போயிட்டு அந்த இடத்தை தட்டி பறிச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வர ஆளுங்க தானே நம்மலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த வேகன்சி நினைச்சு எப்படிமா நீ பயப்படலாம்? ஆக்சுவலி இதுல ரிசர்வேஷன் அவ்வளவு போகுது சார், ரிசர்வேஷன் இவ்வளவு போகுது சார் சொல்றீங்க. மா உனக்கே இந்த நிலைமைனா எஸ்ஐ பசங்களை யோசிச்சு பாருங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. ரிசர்வேஷனை பத்தி நான் ஒரு தனியாவே ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அந்த வீடியோ பார்த்தாவது அட்லீஸ்ட் நீ சமாதானம் ஆவியான்றத பத்தி யோசிப்போம். ஓகேவா? சோ அதனால முதல்ல உன் மேல இருக்க நம்பிக்கையை வந்து இழக்காத. யார் தான் உன்னை தோத்துருவேன்னு சொன்னாலும் நீ தோத்துருவேன்னு சொல்ற அளவுக்கு நீ வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீயே வந்து ஐயோ இது நமக்கு செட் ஆகாதுற, நம்ம வெளியே போலான்ற நினைப்புக்கு வந்துட்டுனா உன்னை யாரால தான் காப்பாற்ற முடியும்? நம்பிக்கைன்றது வந்து சும்மா ஒரு புயல் காத்துல வந்து வீசிட்டு போற மலர் மாதிரி கிடையாது, ஒரு பூ மாதிரி கிடையாது. ஒரு புயல் காத்து அடிச்சோடனே கீழே விழுந்துறதுக்கு அது ஆலமர வேறுன்னு கூட நான் சொல்ல வரல. உன் நம்பிக்கைன்றது வந்து எல்லாத்தையும் எதிர்த்து நிக்கிற இமயமலை மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஒரு புயல் காத்துக்கும் அசையக்கூடாது, யார் வந்து தட்டி
தூக்குனாலுமே அசையக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மலை மாதிரி, ஒரு இமயமலை மாதிரி உன் நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் யாரோட வார்த்தையும் உன் காதும் கேட்காது. மனசே சொல்றதை கூட உன் காது கேட்காம உன் எண்ணமும் செயலும் நீ நினைச்ச காரியத்தில் குறிக்கோளோட செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நீ எவ்வளவோ போட்டிகள் எல்லாம் சமாளிச்சு இந்த உலகத்துல இவ்வளவு நாள் வாழ்ந்துட்ட, இந்த ஒரு சின்ன போட்டியை சமாளிக்க பயந்துகிட்டு ஐயோ எனக்கு வேகன்சி அதிகமா வந்தாதான் கட் ஆஃப் குறையும், கட் ஆஃப் குறைஞ்சாதான் நான் வேலைக்கு போவேன்னா அப்ப நீ படிக்க தயாரா இல்ல. ஆக்சுவலா நீ வந்து அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கற? வேகன்சி நிறைய விடணும், கட் ஆஃப் கம்மி பண்ணணும், இதெல்லாம் எதிர்பார்க்கற. ஏன் அவன் உங்ககிட்ட நீ படிக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்களா? அப்ப டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு உங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்க கூடாது, நாங்க உங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. நீ எதிர்பார்ப்பதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தா இது ஒன் வே கம்யூனிகேஷன். நீ எதிர்பார்க்கறதெல்லாம் நான் கொடுத்துக்கிட்டே இருந்தா ஓகேவா? கடவுள் என்ன நீ எதிர்பார்த்ததெல்லாம் ஆரம்ப காலத்துல இருந்து கொடுத்துட்டாரா? எத்தனை பொண்ணுங்க மேல ஆசைப்பட்ட, எத்தனை படிக்கணும்னு ஆசைப்பட்ட, எத்தனை விதவிதமா ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்பட்ட, எவ்வளவு விதவிதமா சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட, இதனால் வரை நீ நடந்தது நினைச்சது எல்லாமே நடந்துருச்சா? 90% எல்லாமே நடந்துச்சா என்ன? இல்ல, அது 50% தான் நிறைவேற்றப்பட்டது. கடவுளுக்கு தெரியுமா உனக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுன்னு? இந்த காவலர் தேர்வில் உனக்கு ஒரு வேலை கொடுக்கணும்னு நினைச்சா அவர் முடிவு பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்க போறாரு. நீ உட்கார்ந்து இது எனக்கு வராதுன்னு சொல்லிட்டு நீ இப்பயே பின்வாங்கினா இதுக்கப்புறம் யாராலையுமே உன்னை முன்னோக்கி அழைத்து செல்ல முடியாது. சோ முதல்ல குறை காண்பதை குறைத்துக்கொள். அவர்கள் இவ்வளவு செய்யல, இவர்கள் இவ்வளவு செய்யல, இது செய்யல, அதை செய்யல, அது செய்யல, ஏன் செய்யலன்ற செஞ்சதை வச்சு திருப்தி பட்டுக்கேன்ற ஓகேவா? அதனால முதல்ல இந்த கமெண்ட் செக்ஷன்ல போய் இவ்வளவு வேகன்சி தான் வந்துச்சு, இதுக்கு நான் செட் ஆக மாட்டேன் நீ சொல்றத முதல்ல நிறுத்து. நீ செட் ஆக மாட்டேன்னா வேற யார் தான் செட் ஆவாங்க? அப்ப இத்தனை நாள் படிச்ச உன் படிப்பதுக்கு ஒர்த் இல்லையா? முதல்ல அவங்க கிட்ட எதிர்பார்க்கறல எவ்வளவு வேகன்சி கொடுக்கணும்னுட்டு அது 35,000 நினைச்சுப்படி. உன் கண்ணுக்கு அது 3,600 தெரிய வேணாம்ப்பா. நிறைய வேகன்சியா 36,000 நினைச்சுப்படி. நினைச்சுப்படி, அப்படி நினைச்சுப்படி. 36,000 வேகன்சி இருக்கு, அதுல நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்கிறதா நினைச்சுப்படி. அதுல நம்ம நல்ல மார்க் எடுக்கணும், ஸ்டேட் லெவல்ல வரணும் அப்படின்னு நினைச்சுப்படி. கண்டிப்பா வர முடியாத. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது நீ படிக்கணும்னுட்டு, நீ எங்க கிட்ட எதிர்பார்க்கறது கொஸ்டின் நீங்க போடணும்னுட்டு. நாங்க போட ரெடியா இருக்கோம், நீங்க படிக்க ரெடியா இருக்கீங்களான்றது தான் இப்ப கேள்விக்குறியே. ஸோ முதல்ல அதுக்கு ரெடியா ஓகேவா? ஸோ குறைகளை மட்டும் கண்டு கொண்டிருந்தால் முன்னே செல்பவர்கள் முதுகள் மட்டும் தான் உனக்கு தெரியும். அடுத்தவன் முதுக பார்க்காத. அடுத்தவன் முதுக நான் ஏன் பார்க்காதன்னு சொல்றேன்னா, அடுத்தவன் முதுகு உன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குதுன்னா அவன் முன்னாடி போயிட்டு இருக்கான், நீ பின்னாடி இருக்கேன்னு அர்த்தம். தேவையில்லாம ரிசர்வேஷன் பத்திலாம் பேசிட்டு இருக்காதுன்னு சொல்றதுக்கு தான் ஓகேவா? அடுத்தவன் முதுக நம்ம பார்க்காம இருந்தாதான் நம்மளுடைய காரியத்துல குறிக்கோளா இருந்து முன்னாடி போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஓகே, ஸோ இன்னிலேருந்து குறை சொல்றதை நிறுத்திட்டு உன் காரியத்துல கண்ணா இருந்து வேலையை வாங்கிட்டு போற வேலையை மட்டும் பாருங்க. அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ பிசி ஓவரால் கட் ஆஃப். ஸோ அடுத்த விஷயம், இதை நீங்க அன்னைக்கு கட் ஆஃப்லேயே எங்களுக்கு பங்கமா வச்சு செஞ்சுட்டீங்க. ஸோ இன்னைக்காவது சொல்லுவீங்களா? பிசி ஓவரால் கட் ஆஃப் பத்தி சொல்லல, பட் ஓவரால் ரிசல்ட் எப்போ வருதுன்றதை பத்தி சொல்லலாம். ஓவரால் ரிசல்ட் எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று ஒரு அரசாணை ஒன்னு வந்து ஃபார்வர்ட் ஆயிருந்தது. சோ நிறைய பேர் சில சோஷியல் மீடியாஸ்ல அதை பார்த்திருப்பீங்க, எனக்குமே அது வந்தது ஓகேவா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் முதல் வாரத்திற்குள்ள எல்லா ப்ராசஸையும் முடிக்க சொல்லி இருக்காங்க. சோ ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ள அவர்கள் எல்லா ப்ராசஸையுமே நடந்து முடிந்த 2ஆம் நிலை காவலர் தேர்விற்கான எல்லா ப்ராசஸையுமே முடிக்க சொல்லியிருக்காங்க ஏப்ரல் முதல் வாரம் ஃபர்ஸ்ட் வீக். அதனால மேபி இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம் முதல்ல வந்து நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் முதல் வாரம் அவர்கள் திட்டத்தட்ட அவர்களுடைய அடுத்த கட்ட பணிக்கு அவர்கள் மூவ் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதனால ரிசல்ட்ஸ் வந்து கூடிய விரைவில் இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம் முதல்ல எதிர்பார்க்கலாம். சோ நெருங்கி விட்டீர்கள் காவலர்களே உங்களுக்கான கனவு பாதையை கனவு ஜாபை வந்து அட்டெண்ட் பண்றதுக்கு. சோ உங்களுக்கான வேலை வந்து இன்னைக்கு அந்த எழுதிட்டு ஹோப்போட இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் கொஞ்சம் பயமும் இருக்கும், சில பேருக்கு வருமா வராதுன்னு அப்படிலாம் நினைக்காதீங்க. வரலன்னா அடுத்தது வந்துட்டா இதுவே அவ்வளவுதான். சோ எஸ்ஐ வேற இருக்கு, இன்னும் பிசி வேற வரப்போது, எல்லாத்துக்குமே ஃபோக்கஸ் பண்ண ரெடியா இருங்க. சோ ஏப்ரல் முதல் வாரத்துல நமக்கு வந்துடும். சோ கட் ஆஃப் கேட்டுட்டே இருப்பீங்க, இப்பயும் கட் ஆஃப் சொல்லுங்க தான். நேத்து கூட ஒருத்தர் வந்து உங்களுடைய எஸ்டிமேஷன் கட் ஆஃப் போடுங்க. என்னை பொறுத்தவரையும் 84 86 மதிப்பெண்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நான் 0.5 சொன்னா அது வேற சொல்லுவாங்க சில பேர், 0.5 வராது அப்படின்னு. 0.5 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 84 86.5 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, குறைந்தபட்ச கட் ஆஃப் ஆன டிஎஸ்பிகே. சோ அதனால நல்லபடியா முன்னேறுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏஆர் வேகன்சி தான் குறைவா, அதனால ஏஆருக்கு தான் கட் ஆஃப் குறையும் நினைக்கிறேன். டிஎஸ்பிக்கு கொஞ்சம் கூட அதிகமாகலாம். ஸோ எல்லாருமே நல்லபடியா பண்ணுங்க கைஸ், வெல் ப்ரிப்பேரா இருங்க. நம்மளை பொறுத்தவரையும் ஏப்ரல் முதல் வாரம் அவர்களுக்கு நல்ல செய்தி வந்துட்டு இருக்கும். ஸோ ஏப்ரல் மாதம் முட்டாள்கள் மாதம் கிடையாது, உங்களை முன்னோக்கி செல்லும் மாதமாக தான் அமைய போகுது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஸோ ஏற்கனவே படிக்க ஆரம்பிச்சிட்டவங்க தயவு செஞ்சு இதுக்கு மேலே வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டுக்காக படிப்பு அப்படியே தொடர்ந்துட்டே இருங்க. படிக்காதவங்க தயவு செஞ்சு இதுக்கு மேலேயாவது எங்களுடைய எஸ்ஐ அல்டிமேட் சீரிஸ் போது பிசி அல்டிமேட் சீரிஸ் ஆரம்பிக்க போகிறோம்.
வரும். இதற்கு சப்போர்ட் பண்ணி தயவு செஞ்சு நல்லபடியா வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்கான வேலை உங்களுக்காக மட்டும்தான். அது தயவு செஞ்சு உன் மேல இருக்க நம்பிக்கை இன்னைக்கு சொல்றேன், இதோட தூக்கி போட்டு உன்னுடைய அந்த குப்பை வார்த்தைகளை குப்பையில போட்டுரு. ஓகேவா? உனக்கான நம்பிக்கை நீங்க இழந்தனா உன்னை காப்பாத்துறதுக்கு யாராலையுமே முடியாது. அடுத்தவங்க என்ன வேணா சொல்லலாம் முடியாதுன்னுட்டு, ஆனா நீ முடியாதுன்னு உன் வாயால நீ சொல்லாத, அது தப்பு. ஓகேவா? ஸோ அதை மனசுல வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க கைஸ். ஆல் த வெரி பெஸ்ட். இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்பு முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.